ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டேஸ்டியான இட்லி சில்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில்லி இட்லிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 6 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, ஒரு மீடியம் சைஸ் ஒனியன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சது, ஒரு 4 வெள்ளை வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணது, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, ஜீரகம், கொஞ்சம் மல்லித்தழை, கருவேப்பிலை தேவையான அளவு, அப்புறம் 4 இட்லி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சது, டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். நம்ம எல்லா இட்லியும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கணும். இப்போது நம்ம வந்து எல்லா இட்லியும் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து வறுத்தெடுத்துருக்கோம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சுடாயிட்ருக்கு. அதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட பெரிய வெங்காயம் வந்து நல்லா வணங்கிருச்சுங்க. அது கூட நம்ம வந்து கொஞ்சம் வெள்ளை வெங்காயம், அப்புறம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வணக்கிக்கலாம். இப்போது பெரிய வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு எல்லாம் வந்து நல்லா வணங்கிடுச்சு. அது கூட நம்ம வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வணக்கணுங்க. இப்போது நம்மளோட மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் வந்து லைட்டாக வணக்கியிருக்கேன். சிம்மில் வச்சு தான் வணக்கணும். அது கூட நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அது கூட நம்ம வந்து நம்மளோட வறுத்து வச்சு இட்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்மளோட டொமேட்டோ சாஸ் அப்புறம் எல்லா மசாலாவும் இட்லி கூட நல்லா சேர்ந்துருக்குங்க. நம்ம சிம்மில் தான் வச்சு இதை குக் பண்ணணும். இப்போ நம்மளோட டேஸ்டியான இட்லி சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட டேஸ்டியான சில்லி இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து ஈவினிங் டீ கூட ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம், அப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.